أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் எடுத்துரைக்கப்பட்டது போன்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி வந்து ஒரு குழுவோ அல்லது படையோ வருவதை பற்றிய செய்தியை கூறினார்கள். குறைஷியர்களின் படை வணிப குழுக்களை பாதுகாக்க முன்னேறி வருகிறது என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் ஆலோசனை செய்தார்கள். மேலும் அவர்களுக்கு குறைஷியர்களின் நிலையை தெரியப்படுத்தினார்கள். அப்போது ஹஸ்ரத் அபூ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று அழகிய உரையை நிகழ்த்தினார்கள். ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுந்தார்கள். அவர்களும் அழகிய நடையில் பேசினார்கள். பிறகு ஹஸ்ரத் மிக்தாத் பின் உம்ரு ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தாங்களுக்கு எங்கு செல்ல கட்டளையிட்டுள்ளானோ அங்கு செல்லுங்கள், நாங்கள் உங்களோடு உள்ளோம். இறைவன் மீது ஆணையாக பனி இஸ்ராயில் சமுதாயம் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஃபஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், அதாவது நீயும் உன்னுடைய இறைவனும் சென்று சண்டையிடுங்கள், நாங்கள் இங்கேதான் அமர்ந்திருப்போம் என்று கூறியதை போன்று நாங்கள் பதிலளிக்க மாட்டோம். மாறாக தாங்களும் தாங்கள் இறைவனும் செல்லுங்கள், சண்டையிடுங்கள், நாங்களும் உங்களுடன் இணைந்து சண்டையிடுவோம். உங்களை உண்மையுடன் அனுப்பியவனின் மீது ஆணையாக தாங்கள் எங்களை பர்குல் கிமாத் வரை அழைத்து சென்றாலும் நாங்கள் உங்களுடன் வருவோம். பர்குல் கிமாத் தொடர்பாக அது யமனில் உள்ளது என எழுதப்பட்டுள்ளது. மக்காவிலிருந்து 5 மன்சில் தூரத்தில் உள்ளது. அரபுகளின் பார்வையில் அதிக தூரத்திற்கு இதுவும் ஓர் அளவீடாகும். பிறகு கூறினார்கள், நீங்கள் சென்று சேரும் வரை உங்களோடு சேர்ந்து எதிரிகளோடு சண்டையிட்டு கொண்டே இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், பர்குல் கிமாத் மக்காவிற்கு தெற்கில் ஏறக்குறைய 430 கிலோமீட்டர் தொலைவில், மக்கள் வாழுமிடத்தை விட்டு சற்று விலகி தொலைதூரத்தில் உள்ள ஓர் இடமாகும். அதன் பயணம் கடினம் என்கிற காரணத்தால் பழமொழியாக அவ்வாறு கூறி வந்தார்கள். உருதுவில் காஃப் குகை வரை என்று கூறுவதைப் போல் தூரம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. பொருள் என்னவென்றால், எவ்வளவு தூரம் தாங்கள் சென்றாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம். இது தொடர்பான ஒரு விளக்கம் என்னவென்றால், சில வரலாற்றாசிரியர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை எழுப்பினார்கள். அதாவது, ஹஸ்ரத் மிக்தாத் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஓதிய திருக்குரான் வசனமானது சூரா மாயிதாவின் வசனமாகும். இந்த சூரா மிகவும் பிற்காலத்தில் இறங்கிய அதிகாரமாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் படித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பிறகும் கூட திருக்குரான் விரிவுரையாளர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். உதாரணத்திற்கு, பனி இஸ்ராயலின் இந்த வசனத்தை அவர்கள் யூதர்களிடமிருந்து கேட்டிருக்கக்கூடும், அல்லது பிறகு ஏதேனும் அறிவிப்பாளர் இந்த வசனத்தை இணைத்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இந்த ஆட்சேபனை
அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை. ஏனென்றால் வரலாற்று நூல்களில் இந்த அறிவிப்பு அதிகமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. புகாரியின் விளக்க உரையான இப்னு ரஜபின் ஃபத்ஹுல் பாரியில் எழுதப்பட்டுள்ளது, அதாவது சூரா அல் மாஇதா முழுவதும் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது இறங்கியது என்ற விஷயம் சரியில்லை. அதன் சில வசனங்கள் ரொம்ப முன்பாகவே இறங்கியிருந்தது. அவைகளிலிருந்தே ஒரு வசனத்தை ஹஸ்ரத் மிக்தாத் பத்ர் சந்தர்ப்பத்தில் திலாவத் செய்தார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் யூதர்களிடமிருந்தே கேட்டிருந்தார்கள் என்ற கருத்தும் சரியாக இருக்கலாம். பிறகு கூறப்பட்டுள்ளது, இந்த மூவரும், அதாவது ஹஜரத் அபூ பக்கர், ஹஜரத் உமர், ஹஜரத் மிக்தாத் முஹாஜிர்களாக இருந்தனர். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்தை கேட்க விரும்பினார்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களின் கருத்தை கேட்க விரும்பினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, எனக்கு ஆலோசனை வழங்குங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதற்கு காரணம் அன்சார்களாகவும் இருந்தனர். ஒருவேளை அதற்கு காரணம் அக்பா பையத்தின் போது அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்களுடைய நகரத்திற்கு வரும் வரை நாங்கள் உங்களை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்து விடுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது தாங்கள் மதீனா வந்து விடுவீர்களோ பிறகு தாங்களுக்கு நாங்கள் பொறுப்பாளிகளாகவும், பிறகு எங்கள் மனைவி மக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கின்றோமோ அப்படி தாங்களை பாதுகாப்போம் என்று கூறியதாக இருக்கலாம். எனவே அன்சார்கள் ஒருவேளை திடீரென மக்காவை தாக்கும் எதிரிகளோடு மட்டும்தான் சண்டையிடுவார்கள். மதீனாவிற்கு வெளியே வந்து எதிரிகளோடு சண்டையிடுவது அவர்கள் மீது கடமை இல்லை என்று புரிந்துள்ளார்களோ என்பதை அறிய விரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதும் ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அவ்வாறே. அப்போது ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நாங்கள் அவர்களின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். நாங்கள் உங்களை உண்மைப்படுத்துகின்றோம். தாங்கள் கொண்டு வந்துள்ள மார்க்கம் உண்மையானதாகும் என சான்று கூறுகிறோம். அதன் மீது நாங்கள் தாங்களிடம் வாக்குறுதி வழங்கியுள்ளோம். தாங்களுடைய கட்டளைகளை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் உறுதியான உடன்படிக்கை செய்துள்ளோம். யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ செல்லுங்கள், நாங்கள் உங்களோடு உள்ளோம். உங்களை உண்மையுடன் அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக, தாங்கள் எங்களை கடலுக்கு அருகில் அழைத்து சென்று தாங்கள் அதில் நுழைந்தால் நாங்களும் கடலுக்குள் குதித்து விடுவோம். எங்களில் ஒருவர் கூட பின்தங்க மாட்டார். நாங்கள் போரில் பொறுமை செய்பவர்களாவோம். எதிரியோடு சண்டையிடும் போது விசுவாசத்தை காட்டுபவர்களாவோம். அல்லாஹ் எங்கள் மூலமாக எப்படிப்பட்ட செயலை செய்ய வைப்பான் என்றால் அதனால் தாங்களின் கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும் என்று நம்புகிறோம். எனவே அல்லாஹ்வின் அருளால் தாங்கள் எங்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள். சஹி முஸ்லிமின் ஓர் அறிவிப்பில் இந்த சொற்கள் ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா கூறியதாக வருகிறது. ஆனால் பெரும்பாலான அறிவிப்புகளின் அடிப்படையில் ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை. எனவே வரலாற்றாசிரியர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை சஹாபாவிடம் ஆலோசனை பெற்றிருப்பார்கள் என விளக்கமளிக்கின்றனர். முதல் முறை அன்னாருக்கு மதீனாவில் குழு வருவதை பற்றிய செய்தி கிடைத்தபோது ஹஜ்ரத் உபாதா சொற்பொழிவாற்றி இருக்கலாம். 2வது முறை அன்னார் பயணத்தில் இருந்தபோது ஆலோசித்திருக்கலாம். அப்போது சஅத் பின் முஆஸ் இவ்வாறு பேசியிருக்கலாம். விளக்க உரையில் விரிவுரையாளர்கள் தனக்கேற்ப எழுதியுள்ளார்கள். ஆனால் சஅத் பின் முஆஸ் என்பதே சரியாகும். ஹஜ்ரத் சஅதின் இந்த பேச்சை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். சஅத் அவர்களே, கிளம்புங்கள், உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அல்லாஹ் 2 பிரிவுகளில் ஒரு பிரிவுக்கு வெற்றியை தருவதாக எனக்கு வாக்குறுதி அளித்துள்ளான். இறைவன் மீது ஆணையாக இப்போது நான் எதிரிகளின் ஆட்கள் கொலையுண்டு வீழக்கூடிய இடங்களை காண்கின்றேன். அன்னாரின் இந்த சொற்களை கேட்டு
சஹாபா மகிழ்ச்சி அடைந்தார்கள். அத்துடன் வியப்புடன் வினவினார்கள். அதாவது, ஹல் அஸகர்த லனல் கதால வ நஸ்தஇத் யா ரசூலல்லா, தாங்கள் முதலிலேயே குறைஷிகளின் படையை பற்றிய தகவல் இருந்திருந்தால், மதீனாவிலேயே எங்களிடம் போருக்கான வாய்ப்பு இருப்பதை தெரிவித்திருந்தால், நாங்கள் ஏதேனும் ஆயத்தம் ஆகி கிளம்பி இருப்போமே என்றனர். ஆனால் இந்த செய்தி தெரிந்ததும், இந்த ஆலோசனைக்கு பிறகும் அந்த இரண்டு பிரிவில் ஏதேனும் ஒன்றின் மீது முஸ்லிம்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இறை நற்செய்தி பற்றி தெரிய வந்ததும், எந்த கூட்டத்தோடு சண்டை நடக்கும் என்பது பற்றி முஸ்லிம்களுக்கு சரியாக தெரியாது. அவர்கள் அந்த இரண்டு கூட்டத்தில் ஒன்றோடு சண்டை நடைபெறலாம் என கருதினர். மேலும் இயல்பில் பலகீனமான குழுவோடு சண்டையிடுவதை விரும்பினர். இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பதர் சந்தர்ப்பத்தின் போது மதீனாவிற்கு வெளியே சண்டை நடக்க இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாவையும் ஒன்று கூட்டினார்கள். மக்களே, எனக்கு ஆலோசனை தாருங்கள் என கூறினார்கள். ஏனென்றால் நமக்கு குழுவோடு சண்டை நடைபெறாது, மாறாக மக்கத்து படையுடன் சண்டை நடைபெறும் என எனக்கு தெரிய வந்துள்ளது. அப்போது ஒன்றன்பின் ஒன்றாக முஹாஜிர்கள் எழுந்தார்கள். கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக தாங்கள் சண்டையிடுங்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு முஹாஜிர் ஆலோசனை வழங்கிய பின் அமர்ந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, எனக்கு ஆலோசனை வழங்குங்கள் என்று கூறினார்கள். பெருமானாரின் சிந்தனையில் இருந்தது என்னவென்றால், முஹாஜிர்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள், ஆனால் அன்சார் என்ன கூறுவார்கள் என்பதாகும். ஆனால் அன்சார்களோ சண்டையிடுபவர்கள் மக்கத்தினர் ஆவர், எனவே நாம் மக்கத்தினருடன் சண்டையிடுவதற்கு தயாராக உள்ளோம் என்று கூறினால், ஒருவேளை முஹாஜிர்களுக்கு வேதனை அளிக்கும், மேலும் இவர்கள் நமது சொந்த பந்தங்களை கொல்வதற்கு போட்டி போட்டு வருகிறார்கள் என முஹாஜிர் கருதி விடுவார்களோ என எண்ணி அமைதியாக இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும், மக்களே, எனக்கு ஆலோசனை தாருங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஒரு அன்சாரி எழுந்து நின்று கூறினார், யா ரசூலல்லாஹ், தாங்களுக்கு ஆலோசனைகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒன்றன்பின் ஒன்றாக முஹாஜிர்கள் யா ரசூலுல்லாஹ் சண்டையிடுங்கள் என்று கூறுகின்றனர். ஆனால் தாங்கள் மீண்டும் மீண்டும், மக்களே, எனக்கு ஆலோசனை வழங்குங்கள் என்று கூறுகிறீர்கள். தாங்கள் அநேகமாக அன்சார்களின் கருத்தை கேட்கிறீர்கள் என நான் கருதுகிறேன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரிதான் என கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏன் அமைதியாக இருந்தோம் என்றால், எங்களின் முஹாஜிர் சஹாபாவின் உள்ளம் வேதனையடைந்து விடுமோ என்று அஞ்சினோம். ஏனென்றால் சண்டையிட தயாராக உள்ளோம் என்று கூறினால் அவர்களின் சகோதரர்களையும் உறவினர்களையும் கொல்வதற்கான ஆலோசனை வழங்குவதாக அவர்கள் எண்ணலாம் என கூறினர். பிறகு அவர் கூறினார், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அக்பாவில் செய்த பையத் உடன்படிக்கை பற்றி, அதாவது எவராவது மதீனாவின் மீது தாக்குதல் தொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று கூறியிருந்தோம். ஆனால் மதீனாவுக்கு வெளியே சென்று சண்டையிட நேர்ந்தால் நாங்கள் பொறுப்பாளிகள் இல்லை என்பது பற்றியா எண்ணுகிறீர்கள்? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அதைத்தான் என்று கூறினார்கள். அப்போது அவர் கூறினார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் உடன்படிக்கை செய்த நேரத்தில் தாங்களின் மேன்மை என்னவென்று எங்களுக்கு சரியாக தெரியாது. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது தாங்களின் உண்மைத்துவம் எங்களின் மீது வெளிப்பட்டு விட்டது. தாங்களின் அந்தஸ்து என்னவென்றும் எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இப்போது உடன்படிக்கை பற்றி என்ன இருக்கிறது? முன்னால் கடல் உள்ளது. நீங்கள் கட்டளையிட்டால் எங்கள் குதிரைகளுடன் கடலில் குதிப்பதற்கு தயாராக உள்ளோம். சண்டை நடந்தால் இறைவன் மீது ஆணையாக நாங்கள் உங்களுக்கு வலப்பக்கம் சண்டையிடுவோம், இடப்பக்கமும் சண்டையிடுவோம், முன்னாலும் சண்டையிடுவோம், பின்னாலும் சண்டையிடுவோம். எதுவரை என்றால் எங்களது பிணங்களை கடக்காமல் எதிரி உங்களை வந்தடைய முடியாது என கூறினார். இந்த ஆலோசனைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். பல்வேறு பாதைகளை கடந்தவாறு பத்ருக்கு அருகில் வந்து சேர்ந்தார்கள். பத்ர் பற்றிய விபரம்
முன்னரும் எடுத்து கூறப்பட்டு விட்டது. பிறகும் கூறிவிடுகிறேன். மதீனாவிற்கு தென்மேற்கில் 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்கின்றது. 5.5 மைல் நீளமும் 4 மைல் அகலமும் கொண்ட வட்ட வடிவிலான பரந்த பாலைவன மைதானமாகும். அதற்கு அக்கம்பக்கத்தில் உயரமான மலைகள் உள்ளன. அதில் பல்வேறு கிணறுகளும் தோட்டங்களும் கூட இருந்தன. பொதுவாக பயணக்குழுக்கள் அங்குதான் கூடாரமிடுவதுண்டு. பத்ர் மைதானத்திற்கு அருகில் வந்து சேர்ந்த சிறிது நேரத்திற்கு பிறகு அன்னாரும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் கிளம்பினார்கள். ஓர் அரபி முதியவரிடம் சென்று நின்றார்கள். அவரிடத்தில் குறைஷியர்கள் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பவர்கள் பற்றி வினவினார்கள். ஆனால் தான் யார் என்று அவரிடம் கூறவில்லை. அதற்கு அந்த முதியவர், நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்று கூறுங்கள், அப்போதுதான் நான் விவரம் கூறுவேன் என்றார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கூறினால் பிறகு நாங்கள் எங்களை பற்றி கூறுகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், செய்திக்கு பதில் செய்தியா என கேட்டார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். முதியவர் கூறினார், எனக்கு தெரிய வந்துள்ளதாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது தோழர்களும் இன்னென்ன நாள் கிளம்பிவிட்டார்கள். என்னிடம் கூறியவன் உண்மை கூறியிருந்தால் பிறகு இன்று அவர்கள் இன்ன இடத்தில் இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தடைந்திருந்த இடத்தினை கூறினார். பிறகு கூறினார், எனக்கு தெரிய வந்துள்ளதாவது, குறைஷியர்கள் இன்னென்ன நாள் கிளம்பினார்கள். என்னிடம் கூறியவர் உண்மையை கூறியிருந்தால் பிறகு அவர்கள் இன்ன இடத்தை அடைந்திருப்பார்கள் என குறைஷியர்கள் வந்து சேர்ந்திருந்த இடத்தை கூறினார். 2 விஷயமும் அவர் சரியாக கூறினார். தன்னிடமிருந்த செய்தியை கூறிய பிறகு நீங்கள் எதிலிருந்து என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் நீரிலிருந்து என கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். அவர் கூறினார், தண்ணீரிலிருந்து என்றால் ஈராக்கின் தண்ணீரிலிருந்தா? அன்னாரின் இந்த பதில் பொருள் நிறைந்ததாக இருந்தது. வரலாற்றாசிரியர்கள் இது குறித்தும் விவாதித்துள்ளனர். நமது சான்றுகள் திரட்டுபவர்கள் தொடர்பான பல்வேறு வரலாற்றாசிரியர்களில் விளக்கங்களை எழுதியுள்ளார்கள். சுருக்கமாக கூறுகிறேன். வெளிப்படையாக பார்க்கும்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான பதிலை கூறவில்லை என வரலாற்றாசிரியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதற்கு எழுத்தாளர்கள் கூறும் பதில் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தவறான பதிலை கூறவில்லை. அதே வேளையில் அன்னார் அதற்கு எப்படிப்பட்ட பதிலை கூறினார்கள் என்றால், அது பொய்யும் இல்லை. அபாயகரமான போர் சூழலில் குறிப்பிட்ட இடத்தின் முகவரியை வழங்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் தண்ணியிலிருந்து என்று கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பதில் கொடுத்திருந்தால், ஏனென்றால் நாங்கள் தண்ணியிலிருந்து என்று கூறிய பெருமானாரின் பதில் திருக்குரானின் கூற்றிற்கு இணங்க, அதாவது நாம் உயிருள்ள பொருளை தண்ணியிலிருந்து படைத்துள்ளோம் என்பதற்கு ஏற்ப ஆகும் என அபூபக்கர் ஜாபிர் அல் ஜஸாயிரி என்ற வரலாற்றாசிரியர் எழுதியுள்ளார். ஒருவர் கூறுகிறார், அரபுகளின் வழிமுறை என்னவாக இருந்ததென்றால், மக்கள் எங்கு வசித்து வந்தார்களோ அந்த முகவரியை தண்ணீர், அதாவது ஏதேனும் நீரூற்றின் பெயரை கூறி வந்தனர். அதாவது நாங்கள் இன்ன தண்ணீரை அல்லது இந்த இடத்து தண்ணீரை சேர்ந்தவர்கள் என கூறுவர். அல்லாமா புர்ஹான் ஹல்பி எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் எந்த நீரூற்றிற்கு அருகில் கூடாரமிட்டு இருந்தார்களோ அந்த நீரூற்றின் பெயரை கூறியிருந்திருக்கலாம். ஆனால் எவ்வாறு சைகை செய்திருக்கலாம் என்றால், அந்த முதியவர் ஈராக்கின் பக்கம் என புரிந்திருக்கலாம். பத்ரின் அந்த நீரூற்றும் ஈராக்கும் ஒரே பக்கம் இருந்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் நன்கறிவான். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் திரும்பி வந்தார்கள். மாலையானதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி, ஜுனைர் பின் அஸாம் மற்றும் சஅத் பின் அபி வக்காஸ் போன்றோரை சஹாபாவோடு பத்ரின் நீரூற்றின் பக்கம் சென்று அங்குள்ள அசைவுகளை நோட்டமிட்டு வர அனுப்பினார்கள். அவர்களுக்கு குறைஷியர்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் 2 அடிமைகள் கிடைத்தனர். சஹாபா அவர்களை பிடித்து கொண்டு வந்து கேள்விகள் கேட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுது கொண்டு இருந்தார்கள். அவர்கள், நாங்கள் குறைஷிகளுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்பவர்களாவோம், அவர்கள் எங்களை தண்ணீர் எடுத்து வர அனுப்பினார்கள் என்றனர். சஹாபா அவர்களின் பேச்சை கேட்கவில்லை. இவர்கள் அபு சுஃபியானின் பணியாளர்கள் என்று எண்ணி அவர்களை அடித்து மிரட்டிய போது அவர்கள், ஆம், நாங்கள் அபு சுஃபியானின் பணியாளர்கள்தான் என்றனர். சஹாபா அவர்களை விட்டுவிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் வாங்கியதும் கூறினார்கள்,
அவர்கள் இருவரும் உங்களிடத்தில் உண்மையை கூறியபோது நீங்கள் அவர்களை அடித்தீர்கள். அவர்கள் பொய் கூறியதும் நீங்கள் அவர்களை விட்டுவிட்டீர்கள். இறைவன் மீது ஆணையாக அவர்கள் உண்மைதான் கூறினார்கள். அவர்கள் குறைஷியர்களின் அடிமைகளே ஆவார்கள். பிறகு அந்த இருவரையும் பார்த்து, எனக்கு குறைஷியர்களை பற்றி கூறுங்கள் என கேட்டார்கள். அதற்கு அவர்கள் இருவரும், இறைவன் மீது ஆணையாக அவர்கள் இந்த குன்றிற்கு பின்னால் பள்ளத்தாக்கின் மறுபக்கம் கூடாரமிட்டுள்ளார்கள் என கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அதிகம் பேர் உள்ளனர் என்றார்கள். அவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என கேட்டதற்கு தெரியாது என்று பதில் கூறினர். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி உணவிற்காக எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கின்றனர் என கேட்டார்கள். அதற்கு அவர் சில நாட்கள் 9, சில நாட்கள் 10 ஆக இருக்கலாம் என பதிலளித்தார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் 90 மற்றும் 1000க்கு இடையிலேயான எண்ணிக்கையில் உள்ளனர். ஒட்டகங்கள் உண்ணப்படுவதை வைத்து அன்னார் அனுமானித்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அங்கு குறைஷியர்களின் என்னென்ன தலைவர்கள் உள்ளனர் என வினவினார்கள். அதற்கு அவர்கள் குறைஷியர்களின் பல தலைவர்களின் பெயரை கூறினார்கள். அவர்களில் அபு ஜஹல், உத்பா, ஷிபா, ஹக்கீம் பின் ஹிசாம், உமையா பின் ஹல்ஃப் போன்றோர் அடங்குவர். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கூறினார்கள், ஹாசா மக்கத்து கத் அல்கத் இலைக்கும் அஃபலா ஜகபீதிஹா. மக்கா தனது இதய துண்டுகளை உங்கள் முன்னால் போட்டுவிட்டார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் இவ்வாறு குறிப்பெழுதியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை பார்த்து கூறினார்கள், ஹாசா மக்கத்து கத் அல்கத் இலைக்கும் அஃபலா ஜகபீதிஹா. அதாவது, மக்கா உங்கள் முன்னால் தனது இதய துண்டை எடுத்து போட்டுவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமலேயே அன்னாரின் அருளுக்குரிய நாவிலிருந்து என்பது மிகவும் அறிவார்ந்த ஞானமிக்க சொற்களாகும். ஏனென்றால் குறைஷிகளின் பெரும் தலைவர்களின் பெயர்களை கேட்டு பலவீனமான இயல்புள்ள முஸ்லிம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க, குறைஷிய தலைவர்களை இறைவன் முஸ்லிம்களின் இரையாக ஆக்குவதற்காக அனுப்பியுள்ளான் என சிந்திக்குமாறு அந்த சொற்கள் இருந்தன. அதன் பின்னர் இணை வைப்பாளர்களுக்கு முன்னரே பத்ர் மைதானத்தின் நீரூற்றுகளை சென்று சேர வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் அதை பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படையை புறப்படச் செய்தார்கள். இஷா நேரத்திற்கு அருகில் அன்னார் பத்ருக்கு மிக அருகில் உள்ள நீரூற்றிற்கு அருகே வந்தடைந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஹுபாப் பின் முன்சிர் ஓர் ஆலோசனை வழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் மிக அருகிலுள்ள நீரூற்றில் கூடாரமிட்ட போது ஹுபாப் பின் முன்சிர் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இறை கட்டளை கிணக்க இந்த இடத்தில் கூடாரமிட்டுள்ளீர்களா? இங்கிருந்து முன்னும் பின்னும் செல்ல இயலாதா? அல்லது தாங்களின் யோசனை மற்றும் போர் யுக்தியா என கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எனது யோசனையும் போர் உக்தியுமே ஆகும் என பதிலளித்தார்கள். அப்போது ஹஜ்ரத் ஹுபாப் அவர்கள், இந்த இடம் உகந்தது அல்ல என கூறினார்கள். மேலும் கூறினார்கள், நீங்கள் மக்களை இங்கிருந்து அழைத்து கொண்டு எதிரிகளுக்கு மிக அருகில் உள்ள நீரூற்றுக்கு அருகிலுள்ள இடத்தில் தங்குங்கள். மேலும் அங்கு இருக்கின்ற அத்துணை கிணறுகளை மூட வேண்டும். மேலும் நமக்கு ஒரு குழி வெட்டி அதில் தண்ணீரை தேக்க வேண்டும். அதன் பிறகு நாம் எதிரியோடு சண்டையிட்டால் நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கும், அதேபோல் எதிரிக்கு தண்ணீர் கிடைக்காது என்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது யோசனை சரியானது என கூறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படையும் குறைஷியர்களுக்கு மிக அருகில் இருந்த நீர்நிலைக்கு வந்து கூடாரமிட்டார்கள். மேலும் அன்னாரின் கட்டளைக்கு இணங்க மற்ற கிணறுகள் வீணாக்கப்பட்டு எந்த கிணற்றுக்கு அருகில் கூடாரமிடப்பட்டதோ அங்கு ஒரு குழி வெட்டி தண்ணீர் நிரப்பப்பட்டது. இந்த ஆதாரம் சீரத் இப்னு ஹிஷாமில் உள்ளது. இடத்தை தேர்ந்தெடுத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தங்குமிடத்தை தயார் செய்ய வேண்டியிருந்தது. அப்போது அவுஸ் கோத்திரத்தின் தலைவர் சஅத் பின் முஆஸ் அவர்களின் ஆலோசனைப்படி சஹாபா, மைதானத்தின் ஒரு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு நிழற்குடை தயார் செய்யுங்கள். அதில் சஅத் பின் முஆஸ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், தாங்கள் தங்குவதற்கு நாங்கள் ஒரு கூடாரம் அமைக்கட்டுமா? இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் கூறியுள்ள விளக்கம் முன்பும் ஒரு முறை கூறப்பட்டுள்ளது, ஆனால் இங்கும் எடுத்துரைப்பது அவசியமாகும். அவுஸ் கோத்திரத்தின் தலைவர் சஅத் பின்
மஆஸின் ஆலோசனையின் பேரில் சஹாபா மைதானத்தின் ஒரு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூடாரத்தை தயார் செய்தார்கள். சஅத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விலங்கை அந்த கூடாரத்திற்கு அருகில் கட்டிவிட்டு கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இந்த கூடாரத்தில் இருங்கள். நாங்கள் அல்லாஹ்வின் பெயரால் எதிரிகளுடன் சண்டையிடுகிறோம். இறைவன் வெற்றியை வழங்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். ஒருவேளை ஏதாவது நடந்து இறைவன் பாதுகாப்பானாக நமக்கு தோல்வி ஏற்பட்டுவிட்டால் தாங்கள் தங்களுடைய விலங்கின் மீது ஏறி எப்படியாவது மதீனா சென்றடைந்து விடுங்கள். அங்கு எப்படிப்பட்ட எமது சகோதரர்கள் உள்ளார்கள் என்றால் அன்பாலும் களப்பற்ற தன்மையிலும் எங்களுக்கு குறைந்தவர்கள் இல்லை. அவர்களுக்கு போர் நிகழும் என்று தெரியாத காரணத்தினால் அவர்கள் எங்களோடு வரவில்லை. தெரிந்திருந்தால் ஒருபோதும் பின்தங்கியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நிலைமை தெரிய வரும்போது தாங்களை பாதுகாக்க தங்களது உயிரையும் மாய்க்க தயங்க மாட்டார்கள். இது சஅதின் களப்பற்ற தன்மையின் வெளிப்பாடாகும். இது என் நிலையிலும் போற்றத்தக்கது. அதே வேளையில் இறைவனின் தூதர் மைதானத்தை விட்டு ஓடுவது என்பதும் சாத்தியமில்லாததாகும். ஹுனைன் மைதானத்தில் 12,000 படை வீரர்கள் புறமுதுகு காட்டினார்கள். ஆனால் ஏகத்துவத்தின் மையம், அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இடத்தில் இருந்து அசையவே இல்லை. எவ்வாறு இருப்பினும் கூடாரம் தயார் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் சஅத் மற்றும் பிற அன்சார் அதற்கு அருகே பாதுகாப்பிற்காக நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் அதே கூடாரத்தில் இரவே கழித்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறும் கூறப்பட்டுள்ளது, அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூடாரத்தில் உருவிய வாளுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் பாதுகாப்பிற்காக நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் இறைவனிடத்தில் உருக்கத்துடன் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். எழுதப்பட்டுள்ளது, முழு படையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே முழு இரவும் விழித்திருந்தார்கள். மற்ற அனைவரும் மாற்றி மாற்றி உறங்கிக் கொண்டனர். இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பத்ர் மைதானம் சென்றடைந்ததும் சஹாபா ஒரு உயர்வான இடத்தை அமைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு அமர வைத்தார்கள். பிறகு அவர்கள் பரஸ்பரம் ஆலோசனை செய்து மிக வேகமாக செல்லும் ஒட்டகம் யாரிடத்தில் உள்ளது என கேட்டார். அவ்வாறு மிக வேகமான ஒட்டகத்தை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் காட்டினார்கள். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன என வினவினார்கள். அதற்கு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இது நாம் குறைவாக உள்ளோம், எதிரிகள் மிக அதிகமாக உள்ளனர். நாங்கள் அனைவரும் இங்கு ஷஹீதாகி விடுவோமா என நாங்கள் அஞ்சுகிறோம். எங்களுக்கு எங்களின் மரணம் பற்றி கவலை இல்லை, அல்லது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக் கூடாதே என்ற எண்ணம்தான். நாங்கள் மரணித்துவிட்டால் இஸ்லாத்திற்கு எந்த இழப்பும் ஏற்படாது. ஆனால் இஸ்லாத்தின் வாழ்வு உங்களை சார்ந்துள்ளது. எனவே உங்களின் பாதுகாப்பிற்கான ஏற்பாட்டை செய்வது அவசியமாகும். யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாங்களின் பாதுகாப்பிற்காக நியமித்துள்ளோம். இது மிகவும் வேகமாக செல்லும் ஒட்டகமாகும். இதை அருகில் கட்டியுள்ளோம். ஒருவேளை நாங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக இங்கு மாண்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் உள்ளது, இதில் ஏறி மதீனா சென்று விடுங்கள். அங்கு எங்களுடைய சில சகோதரர்கள் உள்ளார்கள். போர் நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அவர்களும் எங்களோட வந்திருப்பர். நீங்கள் அவர்களிடம் சென்று விடுங்கள். அவர்கள் தாங்களை பாதுகாப்பார்கள். தாங்கள் எதிரியின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் கூற்றை ஏற்றிருக்க முடியாது. ஆனால் சஹாபாவின் உணர்வாக அது இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சஹாபாவில் எல்லாரையும் விட அதிக வீரமிக்கவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், பத்ர் போரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனியாக கூடாரம் அமைக்கப்பட்ட போது இன்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாப்பு பணி யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக உருவிய வாளோடு எழுந்து நின்றார்கள். மேலும் அந்த மிகவும் ஆபத்தான தருணத்திலும் மிகவும் துணிச்சலுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கும் கடமையை நிறைவேற்றினார்கள். எவ்வாறு இருப்பினும் காலை நேரத்தில் குறைஷிகள் தங்களது இடத்தை விட்டு முன்னேறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும், அல்லாஹ்வே, இந்த குறைஷிகள் ஆணவத்திலும் அகம்பாவத்தாலும் உன்னோடு சண்டையிடவும் உன்னுடைய தூதரை பொய்ப்படுத்தவும் வந்துள்ளார்கள். நீ உதவி வழங்குவதாக என்னிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக. இன்றே இவர்களை அழிப்பாயாக. இணை வைப்பாளர்களில் உத்பா பின் ரபியாவை ஒரு செந்நிற ஒட்டகத்தில் இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு கூறினார்கள்,
அங்கு எவராவது ஒருவரிடம் நன்மை இருக்கிறது என்றால் அது அந்த செந்நிற ஒட்டகத்தில் இருப்பவரிடம்தான் உள்ளது. அவர் பேச்சை கேட்டால் நேர்வழிக்கு வருவார்கள் என்றார்கள். பிறகு நிராகரிப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹவுலிலிருந்து தண்ணீர் அருந்தும் சம்பவமும் வருகிறது. தண்ணீர் கட்டுப்பாட்டில் இருந்தும் குறைஷிகள் பத்ர் மைதானத்தில் போருக்காக இறங்கிய போது அவர்களில் ஒரு கூட்டத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹவுதில் தண்ணீர் அருந்தினார்கள். அதில் ஹக்கீம் பின் ஹிசாமும் இருந்தார். இவர்களை தண்ணீர் அருந்த விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நாள் யாரெல்லாம் ஹவுதிலிருந்து தண்ணீர் அருந்தினார்களோ அவர்களில் ஹக்கீம் பின் ஹிசாமை தவிர அனைவரும் கொலை உண்டார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் பின்னர் முஸ்லிமாகிவிட்டார். அவர் சத்தியம் செய்யும் போது என்னை பத்ர் போர் நாளில் ரட்சிப்பு வழங்கிய அந்த இறைவனின் மீது ஆணையாக என சத்தியம் செய்து வந்தார். போருக்கான வரிசைகளை சரி செய்வது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. காலை நேரத்தில் குறைஷியர்கள் வருவதற்கு முன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை வரிசைப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பை கொண்டு வரிசையை சரி செய்து கொண்டிருந்தார்கள். அம்பை கொண்டு முன்னால் பொங்கல் பின்னால் பொங்கல் என சைகை செய்து கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் நேராகிவிட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடியை கொடுத்தார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்கு வைக்குமாறு கட்டளையிட்டுள்ளார்களோ அந்த இடத்தில் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைகளை பார்வையிட்டார்கள். அன்சார் மேற்கு பார்க்க இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைகளை சரி செய்யும் இந்த நிகழ்வுக்கு நடுவே ஒரு வித்தியாசமான சம்பவம் பற்றியும் வருகிறது. அது சவாத் பின் கசியா உடையதாகும். அதன் மூலம் அவரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம் வெளிப்படுகிறது. எழுதப்பட்டுள்ளது, பத்ர் போரில் வரிசைகளை நேர்படுத்தும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவாத் பின் கசியாவை கடந்து சென்றார்கள். அவர்கள் வரிசையை விட்டு வெளியே நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் வயிற்றில் அம்பை வைத்து நேராக நில்லு என்று சைகை செய்தார்கள். ஹஜ்ரத் சவாத் கூறினார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எனக்கு கஷ்டம் கொடுத்து விட்டீர்கள். தங்களை அல்லாஹ் நீதியுடன் அனுப்பியுள்ளான். தாங்கள் என்னுடைய வயிற்றில் அம்பால் அடித்து விட்டீர்கள். நான் அதற்கு பழிவாங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வயிற்றிலிருந்து ஆடையை அகற்றி பழிவாங்கிக் கொள் என்றார்கள். ஹஜ்ரத் சவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து உடலை முத்தமிடத் தொடங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சவாதே, நீ இவ்வாறு ஏன் செய்தாய் என கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், யா ரசூலல்லாஹ், இது என்ன நேரம் என்பதை தாங்கள் பார்க்கிறீர்கள். போர் நேரமாகும். நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று தெரியாது. உங்களோடுடனான எனது இறுதி நொடிகள் என்னுடைய உடல் தாங்களுடைய அருளுக்குரிய உடலுடன் உரசியவாறு கழிய வேண்டும் என விரும்பினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்தார்கள். அன்பு மற்றும் நேசத்தின் காட்சிகள் இவ்வாறு இருந்தன. மீதமுள்ளவை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் எடுத்துரைப்பேன். இப்போது சில மர்ஹூம்களின் நற்குறிப்பை எடுத்துக்கூற விரும்புகிறேன். அதில் ஒன்று மதிப்பிற்குரிய காரி முகமது ஆஷிக் சாஹிப் ஜாமியா அஹ்மதியாவின் ஆசிரியராக இருந்தார்கள். மத்ரசத்துல் ஹிஃப்ஸின் கண்காணிப்பாளராகவும் பிரின்சிபலாகவும் இருந்தார்கள். அவர்கள் கடந்த நாட்களில் 85 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார்கள். காரி சாஹிப் திருக்குரான் மனனம் மற்றும் உச்சரிப்பு போன்றவை படித்த பிறகு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் அஹ்லே ஹதீஸ் மദ്രസാக்களில் பாடம் நடத்தும் வாய்ப்பு பெற்றார்கள். அவர்களே பையத் செய்தார்கள். காரி ஆஷிக் சாஹிப் பையத்திற்கு முன்பு அஹ்லே ஹதீஸ் கொள்கைகளோடு தொடர்புடையவராக இருந்தார்கள். காரி சாஹிப் தன்னை பற்றி தானே கூறுகிறார்கள். ஒரு சுய சரிதம் எழுதியுள்ளார்கள். கூறுகிறார்கள், 1957 நடந்த சம்பவம். நான் கராச்சியில் இருந்தேன். அங்கு சில படித்தறிந்த நண்பர்களோடு இருந்து வந்தேன். பெரும்பாலும் அவர்களிடம் சென்று விடுவேன். அங்கு சென்று பத்திரிகைகள் வாசிப்பது, பிறகு சில ஆலிம்களோடு சபைகளிலும் அமர்வதுண்டு. ஒரு நாள் அங்கு அமர்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூலை படித்து கொண்டிருந்த ஒருவர் சிறப்பு என கூறினார். நான் அவரிடம் எது சிறப்பு என வினவினேன். அதற்கு அவர் கூறினார், நமது ஆலிம்கள் பல வசனங்கள் தொடர்பாக நாசிக் மன்சூக், அதாவது ரத்தாக்கிய வசனம், ரத்தான வசனம் திருக்குரானில் உள்ளன என்ற கொள்கையுடையவர்களாக இருக்கின்றனர்.
ஆனால் திருக்குரானில் ஒரு புள்ளி கூட ரத்தாக்கவும் வில்லை என்று மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி கூறுகிறார் என்றார். காரி சாஹிப் கூறுகிறார்கள், இதை கேட்டு எனக்கு அறிய வேண்டும் என ஆர்வம் பிறந்தது. இவர் உண்மையாளரா பொய்யரா என ஆராய வேண்டும் என எண்ணினோம். அவர்கள் தனது சுய சரிதத்தில் எழுதுகிறார்கள், ஒரு நாள் நான் அஹ்மதியத் பற்றிய அறிமுகத்தை அறிய கராச்சியில் உள்ள அஹ்மதியா ஹாலுக்கு தொழுகைக்கு பின்னர் சென்றேன். ஓர் அஹ்மதியை சந்தித்தேன். கருத்து முரண் தொடர்பான விவரங்களை அறிய விரும்புகிறேன். இது தொடர்பாக எனக்கு உதவி வழிகாட்டுங்கள் என கூறினேன். அங்கு அமர்ந்திருந்த நபர் என்னை அஹ்மதியா ஹாலிலிருந்து தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். எனக்கு சில நூல்களை படிக்க கொடுத்தார். நான் அவைகளை படித்தேன். எனது படித்தறிந்த நண்பர்களில் ஒரு மௌலவி சாஹிபிடம், பாருங்கள், இது முழுக்க இஸ்லாம்தான் என காட்டினேன். அதற்கு அந்த மௌலவி சாஹிப் கூறினார், நீங்கள் மிகவும் நல்லியல்பு கொண்டவராக உள்ளீர்கள். தாங்களுக்கு விஷயம் தெரியவில்லை. எனவே நான் கூறுகிறேன், மிர்சா சாஹிப்பின் சிறிய நூல்களில் சொல்லப்பட்டுள்ள கொள்கைகள் இஸ்லாத்திற்கு ஏற்ப இருக்கும். இந்த நூல்கள் அவர் ஆரம்ப காலத்தில் எழுதியிருந்தார். ஆனால் பிற்காலத்தில் எழுதப்பட்ட பெரிய புத்தகங்களில் மிர்சா சாஹிப் பொய்யான சிந்தனைகளையும் கொள்கைகளையும் எழுதியுள்ளார்கள் என்றார். ஆனால் பராஹீன் அஹ்மதியா ஆரம்பத்தில் தான் எழுதப்பட்டது. அதுவே இஸ்லாத்தின் அசலாகும். பிறகு எழுதிய நூல்களும் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் தொடர்பு இருந்த அந்த நபரிடம் காரி சாஹிப் சென்று ஏதேனும் பெரிய நூலை தாருங்கள் என கேட்டபோது அவர் ஏதோ காரணம் கூறி பெரிய நூலை கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களில் எவ்வித முரணும் இல்லை. அது ஆரம்ப நாட்களில் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கட்டும் அல்லது கடைசி காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கட்டும், அந்த அஹ்மதி ஏன் கொடுக்கவில்லை, அதில் அவரின் என்ன மதிநுட்பம் இருந்தது என அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் அதற்கு பிறகு காரி சாஹிப் அவர்களுக்கு அவருடனான தொடர்பு இல்லாமல் போனது. காரி சாஹிப்பின் சுய சரிதத்திலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அதன் பின்னர் குறிப்பான இறைநியதி அன்னாரின் உள்ளத்தில் ஒரு துடிப்பை ஏற்படுத்தியது. மேலும் காரி சாஹிப் பல சந்தர்ப்பங்களில் ரபுவா வந்து சென்றார்கள். மேலும் உள்ளூர் அளவில் அஹ்மதிகளோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள், துவாக்கள் செய்து வந்தார்கள். அந்த துவாவின் நிலையிலேயே அவர்களுக்கு பலமுறை கனவுகள் வந்தன. அந்த கனவுகளில் ஒரு கனவு என்னவென்றால், இஸ்மாஉ சௌத்தஸ் ஸமா ஜா அல் மசி, அதாவது மசீஹ் வந்துவிட்டார் என்ற விண்ணின் ஓசையை கேளுங்கள் என பார்த்தார். காரி சாஹிப் கூறுகிறார்கள், அப்போது இந்த சொற்களால் எனது கவனம் அஹ்மதியத்தின் பக்கம் செல்லவில்லை. ஆனால் அஹ்மதி ஆன பிறகு இந்த கனவு பூர்த்தியானது, நினைவுக்கு வந்தது. அன்னார் கண்ட பல கனவுகளில் இது ஒன்றாகும். காரி சாஹிப் கூறுகிறார்கள், நான் எனது வாழ்க்கையின் சம்பவங்களை பார்த்தால் இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருள்தான் என விரும்புகிறேன். எனது கவனம் மீண்டும் மீண்டும் அஹ்மதியா ஜமாத்தின் பக்கம் இழுக்கப்பட்டது. பிறகு எனக்கு நேர்வழியும் கிடைத்தது. பிறகு எழுதுகிறார்கள், அன்சாருல்லா இஸ்திமாவின் போது லாகூரை சார்ந்த இயக்கத்தின் முரபி ஷேக் அப்துல் காதிர் சௌதாகர்மலை சந்தித்தேன். கூறுகிறார்கள், முதல் நாள் நான் அப்போது பையத் செய்திருக்கவில்லை. முதல் நாள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்தேன். அநேகமாக இஸ்திமாவின் 2வது 3வது நாளில் நான் பையத் செய்ய வேண்டும் என்ற எனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளேன். இவ்வாறு நாங்கள் இஸ்லாஹு இர்ஷாத் மர்கசியாவின் அலுவலகத்திற்கு சென்றோம். இந்த எளியவன் பையத் படிவத்தை பூர்த்தி செய்து அஹ்மதியத்தின் ஒளியால் ஒளிமயமானேன். அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அன்னாருக்கு பல சோதனைகளையும் காண நேர்ந்தது. மறுபக்கம் அன்னாரின் அஹ்மதியத் அல்லாத மாணவர்கள் மற்றும் வழிகாட்டிகள் தரப்பில் இருந்து திருப்பி கொண்டுவர பல வழிமுறைகளில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பேராசை ஊட்டப்பட்டது. கடினமாகவும் நடந்து கொண்டனர். காரி சாஹிப் கூறுகிறார்கள், அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என் பாதையில் பல இன்னல்கள் வந்தன. ஆனால் அல்லாஹ் என்னை உறுதியான பாதங்களில் நிலைநிற்கச் செய்தான். அவன் காட்டிய பாதையிலேயே சென்றேன். அல்லாஹ்வின் வழிகாட்டல் இருந்தது. எனவே எந்த உலக பேராசைகளாலும் உண்மையின் வரியிலிருந்து அகட்ட முடியவில்லை. அவர்கள் ஒரு விதவியை மணந்தார்கள். அந்த பெண்மணிக்கு முதலிலேயே 3 குழந்தைகள் இருந்தன. அவர்கள் மூலமாக அன்னாருக்கு ஒரு மகள் பிறந்தார்கள். ஜமாத் தொண்டுகள் தொடர்பாக கூறுகிறார்கள், ஒரு நபர் சூஃபி ஹுதா பக்ஷ் சாஹிப் பள்ளிவாசலில் என்னை சந்தித்தார்கள். அப்போது வக்ஃபே ஜதீதின் இன்சார்ஜாக இருந்த மிர்சா தாஹிர் அஹமத் சாஹிப் அவர்கள் ரபாவிற்கு அழைத்து வருமாறு கூறி அனுப்பிய விஷயத்தை கூறினார்கள். நான் அவர்களிடம் சென்றபோது மியா சாஹிப் முதலில் என்னுடைய திலாவத்தை கேட்டார்கள். பிறகு வக்ஃபே ஜதீதின் மண்டிம்களுக்கு திருக்குரான் ஓதும் வழிமுறைகளை படித்து கொடுக்கும் பணியில் அமர்த்தினார்கள். மேலும் வக்ஃபே ஜதீதிலேயே தாங்களுக்கும் ஏற்பாடு செய்தார்கள்.
தங்குவதற்கும் ஏற்பாடு செய்தார்கள். இது 1964ஆம் ஆண்டு நடந்த சம்பவமாகும் கூறுகிறார்கள். காரி சாஹிப் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் வக்ஃபே ஜதீதில் முறையாக முஅல்லிமாக நியமிக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஜாமியா அஹ்மதியாவினுடைய தர்ஜா ஷாஹிதினுடைய மாணவர்கள் திருக்குரான் படிப்பதற்காக அன்னாரிடம் தஃப்தர் வக்ஃபே ஜதீத் வருவார்கள். பிறகு மைப்பிற்குரிய மீர் தாவூத் அஹமத் சாஹிப் பிரின்சிபல் ஜாமியா அஹ்மதியா அவர்கள் கூறியதற்கிணங்க ஜாமியா அஹ்மதியாவிற்கு சென்று படித்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். அத்தோடு ஜாமியா நுஸ்ரத் கேர்ள்ஸ் காலேஜிலும் கூட, இது ஜமாத்தினுடைய காலேஜ் ஆகும், பர்தா ஏற்பாட்டுடன் பெண் பிள்ளைகளுக்கும் திருக்குரான் கற்றுக் கொடுத்தார்கள். ஜனவரி 1969இல் ரபுவாவினுடைய ஹாஃபிஸ் கிளாஸினுடைய இன்சார்ஜ் ஹாஃபிஸ் ஷஃபீக் சாஹிப் அவர்கள் வஃபாத்தான போது பிரின்சிபல் ஜாமியா மீர் தாவூத் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹாஃபிஸ் சாஹிப்பிடம் நீங்கள் கிளாஸ் எடுங்கள் என்று கூறினார்கள். அந்த நாட்களில் இந்த வகுப்பானது மஸ்ஜித் முபாரக்கில் நடந்து வந்தது. எனக்கும் நினைவிருக்கிறது. மஸ்ஜிதில் அமர்ந்து மாணவர்கள் ஹிப்ஸ் செய்து வருவார்கள். ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மசி பிறகு ஆஃபீஸ் கிளாஸில் காரி சாஹிபை நியமித்தார்கள். மேலும் கூறினார்கள், வக்ஃபே ஜதீதிலும் அன்னார் படித்து கொடுப்பார்கள், மேலும் ஆஃபீஸ் கிளாஸிலும் படித்து கொடுப்பார்கள். இவ்வாறு 11 ஜூன் 1971 அன்று முறையாக ஆஃபீஸ் கிளாஸில் அன்னார் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். 1998இல் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனார்கள். ஆனால் இருந்தும் கூட அவர்கள் 2019 வரை மദ്രസத்துல் ஹிஃப்ஸ் மற்றும் மദ്രസத்துல் ஜஃபரில் திருக்குரான் படித்து கொடுக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஜல்சா சாலானா 1964ஆம் ஆண்டினுடைய அருளுக்குரிய சந்தர்ப்பத்தில் அன்னாருக்கு முதல் முறை திலாவத் செய்யும் நற்பேறு கிடைத்தது. கூறுகிறார்கள், தங்களுடைய வாக்கியாவை தன்னுடைய சம்பவத்தை எழுதுகின்றார்கள் காரி சாஹிப். அதாவது பிப்ரவரி 1965இல் ஹஜ்ரத் ஹலிஃபத்துல் மசி சானி அவர்களை சந்திக்கும் நற்பேறு கிடைத்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பினுடைய நிலையை அன்னார் இவ்வாறு கூறி வந்தார்கள். எப்பொழுது நான் கை குலுக்கும் பாக்கியத்தை பெற்றோனோ அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணமாக அமைந்தது. பிரைவேட் செக்ரட்டரி சாஹிப் உசூர் அவர்களிடத்தில் என்னை பற்றி அறிமுகத்தை கூறினார்கள். இது காரி முகமது ஆஷிக் சாஹிப் ஆவார்கள், புதிய அஹ்மதி ஆவார்கள் என்றார்கள். அவர்கள் என்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டிருந்தார்கள். உசூர் அவர்கள் கருணை கூர்ந்து என்னை பார்த்து கொண்டே இருந்தார்கள். நானும் உசூர் அவர்களினுடைய அருளுக்குரிய கைகளை பற்றி பிடித்து கொண்டிருந்தேன். ரமலானினுடைய அருளுக்குரிய நாளில் அன்னாருக்கு மஸ்ஜித் முபாரக்கில் 15 ஆண்டுகள் வரை தராவி தொலை வைப்பதற்கான டியூட்டி வழங்கப்பட்டிருந்தது. மௌலானா அப்துல் மாலிக் கான் சாஹிப் நாசிர் இஸ்லாஹ் இர்ஷாத் மர்கசியா ஒரு முறை அன்னாரிடத்தில் கூறினார்கள், மஸ்ஜித் முபாரக்கில் தஹஜ்ஜுத் தொழுகை மற்றும் தராவி தொழுகை தொலை வைப்பதற்கு தாங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏன் டியூட்டி கொடுக்கப்படுகிறதென்றால், ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமவுல்லா அவர்களுக்கு உங்களுடைய திலாவத் மிகவும் பிடித்திருக்கிறது என்றார்கள். அவர்களினுடைய மாணவர்களும் எண்ணற்றோர் இருக்கின்றனர். மேலும் இப்போது உலகம் முழுவதிலும் பரவி இருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களில். அவர்களினுடைய கடிதங்களும் எனக்கு வந்துள்ளன. எவர்களெல்லாம் அவர்களினுடைய சிறப்பம்சங்களிலிருந்து பயனடைந்தார்களோ, அவர்களினுடைய அறிவிலிருந்து பயனடைந்தார்களோ அவர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் மர்ஹூமினுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. மேலும் அன்னாரினுடைய சந்ததிகளில் அவர்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப துஆக்கள் மற்றும் களப்பற்ற தன்மையின் நிலையை உருவாக்குவானாக. 2வது குறிப்பு, மைப்பிற்குரிய நூருத்தீன் அல் ஹிஸ்னி சாஹிப் சிரியாவை சார்ந்த அஹ்மதி, பழைய அஹ்மதி. இன்றைய நாட்களில் சவுதி அரேபியாவில் இருந்தார்கள். பல ஆண்டுகளாக அஹ்மதியாக இருந்த காரணத்தினால் சவுதி அரபினுடைய ஒரு சிறைச்சாலையில் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். இறைவழியில் சிறை சென்றிருந்தார்கள். நோய் மற்றும் பல்வேறு கடினங்களுக்கு இடையிலும் ஈமானில் உறுதியான பாதத்தோடு நிலை நின்றார்கள். இறுதியில் சிறை காலகட்டத்திலேயே அவர்கள் 25 மே அன்று ஏறக்குறைய 82வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களினுடைய தந்தையார் அல் ஹாஜ் அப்துர் ரவுஃப் அல் ஹிஸ்னி சாஹிப் 1938இல் பைய செய்திருந்தார்கள். மைப்பிற்குரிய முனிரில் ஹிஸ்னி சாஹிப் சிரியாவினுடைய முன்னாள் அமீர் சாஹிப், மர்ஹூம் நூருத்தீன் அல் ஹிஸ்னி சாஹிபினுடைய பெரிய தந்தையாவார்கள். மர்ஹூம் குழந்தை பருவத்திலேயே இஸ்லாமிய நல்லொழுக்கங்களை பேணக்கூடியவர்களாகவும்
ஹிலாஃபத்தின் மீதான அன்பினுடைய சூழலில் வளர்ப்பு பெற்றார்கள். அன்னாரினுடைய வயது 13 அல்லது 14 வயதாக இருக்கும் பொழுது அன்னாரினுடைய தந்தையார் வஃபாத்தாகிவிட்டார்கள். மர்ஹூம் பெரும்பாலும் மைப்பிற்குரிய முனிருல் ஹிஸ்னி சாஹிப் அவர்களினுடைய நட்பிலேயே இருந்து வந்தார்கள். அவர்களிடமிருந்து இவர்கள் ஜமாத் தொடர்பாக பல விஷயங்களை கற்றிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு 1955 டமாஸ்கஸ் சென்றபொழுது மர்ஹூமினுடைய தந்தையின் சகோதரர் மைப்பிற்குரிய பத்ருத்தீன் அல் ஹிஸ்னி சாஹிபினுடைய வீட்டில் தங்கியிருந்தார்கள். அந்த நாட்களில் மர்ஹூம் அவர்களுக்கு ஒரு முறை ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பு திலாவத் செய்வதற்கான நற்பேறு கிடைத்தது. அன்னார் அதிகமாக நோன்பு வைத்து வந்தார்கள். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் குறிப்பாக நோன்பு வைத்து வந்தார்கள். திருக்குரான் ஓதக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஒருபோதும் தஹஜ்ஜத் தொழுகையை அவர்கள் விட்டதில்லை. வாழ்நாளினுடைய இறுதி நாள் வரை ஜெயிலிலும் தன்னுடைய ஈமானில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஜமாத்தோடும் உறுதியான பாதத்தோடு நிலை நின்றார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த விஷயத்தை சிறைச்சாலையில் அவர்களோடு சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கூறி வந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் அவர்களினுடைய மனைவி, அவர்கள் அகமதி இல்லை, ஆனால் கணவனோடு நல்ல ஒரு விசுவாசத்தின் தொடர்பு இருந்தது. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் மிகுந்த தியாகத்தை செய்த பெண்மணியாக இருந்தார்கள். சந்ததிகள் 3 மகன்கள், அப்துர் ரவுஃப் அல் ஹிஸ்னி சாஹிப், முகமது மஆஸ் அல் ஹிஸ்னி மற்றும் ஃபவாஸ் அல் ஹிஸ்னி, இவர்கள் தவிர ஒரு மகள் ஜைனப் அல் ஹிஸ்னி ஆகியோர் ஆவார்கள். பேர குழந்தைகள் மற்றும் பேத்தி அனைவரும் இருக்கின்றார்கள். அல்லாஹினுடைய அருளால் அனைவரும் களப்பற்ற அகமதி ஆவார்கள். மர்ஹூமினுடைய மகன் மஆஸ் அல் ஹிஸ்னி சாஹிப் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தையார் நாங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் முழுமையான முறையில் திருப்தி அடைந்த பிறகே ஜமாத்தில் இணைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் முழு ஈமானோடு பைய செய்தோம். சவுதி அரேபியாவில் இருந்த பொழுது ஜமாத்தை தேட ஆரம்பித்தோம். பிறகு ஹாஷிம் சாஹிப் மர்ஹூம் இவர்கள் யூகோவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அங்கு பணி செய்து வந்தார்கள். அவர்களிடத்தில் சந்திப்பு நிகழ்ந்தது. பிறகு தொடர்பு ஏற்பட்டது. இறுதி மூச்சு வரை ஜமாத் பணிகளில் கூறுகிறார்கள், எங்களுடைய தந்தையார் மூழ்கி இருந்தார்கள். மிகவும் கருணையுள்ள பரந்த மனப்பாங்குக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். பிறருக்கு உதவி செய்வது அன்னாருக்கு மிகவும் பிடித்த செயலாக இருந்தது. பிறகு அவர்கள் எழுதுகிறார்கள், 1919 அவர்களை அழைத்து சிறைபிடித்தார்கள். பெரிய முயற்சிக்கு பிறகு தந்தையின் மீது அகமதியாக இருக்கக்கூடிய காரணம் மற்றும் சோசியல் மீடியாவில் தப்லீக் செய்த குற்றத்தின் காரணமாக 2 ஆண்டுகள் வரை சிறையில் இருந்தார்கள். நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். எல்லா வகையான முயற்சிகளையும் செய்தோம். பல வழக்கறிஞர்களினுடைய தொண்டுகளை நாங்கள் பெற்றோம். பிறகு அவர்களுக்கு விடுதலைக்கான ஆணையும் வந்தது. விடுதலை செயல்முறையும் படுத்தப்பட்டது. ஆனால் விடுதலை செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு காவல்துறை அவர்களை ஃபோன் செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்தார்கள். அழைத்து மீண்டும் சிறைபிடித்து விட்டார்கள். இந்த முறை மிக அதிகமாக கடுமை காட்டப்பட்டது அவர்களின் மீது. அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி இருக்கவில்லை. தொலைபேசியில் பேசுவதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அவர்களினுடைய உடல் நிலை மிக மோசமாக இருந்தது. நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். வயது முதுமையின் காரணமாகவும் நோய்வாய்ப்பட்டு வந்தார்கள். மருத்துவமனைக்கும் சென்று வந்தார்கள். ஆனால் அவர்களினுடைய வீட்டில் உள்ளவர்களோடு சந்திக்க இயலவில்லை. அவர்களினுடைய பெரிய மகன் அப்துர் ரவுஃப் அல் ஹிஸ்னி ஆவார்கள். இவர்கள் கனடாவில் இருக்கின்றார்கள். அவர்களும் கூறுகிறார்கள், அவர்கள் தொடர்பாக ஜமாத்திற்கு மிகுந்த களப்பற்ற தன்மை உடையவர்களாகவும் நேசமுடையவர்களாகவும் இருந்தார்கள். தன்னுடைய கொள்கையில் உறுதியோடு நிலை நின்றார்கள். இவர்களும் அன்னாரினுடைய இறைவணக்கம் மற்றும் களப்பற்ற தன்மையை குறிப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் சற்று விளக்கமாக எழுதியிருக்கின்றார்கள். 2016 சிறைபிடிக்கப்பட்ட போது அன்னார் அப்பொழுது நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு திறக்க விரும்பவில்லை. அன்னாருக்கு இப்பொழுது மிகுந்த கடினத்தை சகிக்க வேண்டியது வரும் சிறையில் என்று தெரிந்திருந்தும் நோன்பை விடவில்லை. அங்கிருந்த அதிகாரி தண்ணீர் கொடுத்தபோது அன்னார் கூறினார்கள், நான் நோன்பாளியாவேன். பிறகு அசர் தொழுவதற்கான அனுமதி கோரினார்கள். அவர் அனுமதி வழங்கினார். அன்னார் தொழுதார்கள். மேலும் அன்னார் அந்த அதிகாரியின் முன்பு தொழுதபோது தொழுகைக்கு பிறகு அவர் கூறினார், நீங்களும் எங்களை போன்றுதானே தொழுகின்றீர்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் அந்த நல்ல தாக்கம் அந்த நேரத்தில் அவர் மீது ஏற்பட்டது. பிறகு டிசம்பர் 2019
எந்த ஒரு காரணமும் கூறாமல் மீண்டும் போலீஸ் அவர்களை பிடித்து சிறையிலிட்டது. இவ்வாறு சிறை தண்டனை அனுபவித்த நிலையிலேயே அவர்களினுடைய மரணம் நிகழ்ந்தது. அல்லாஹ் அவர்களோடு மன்னிப்போடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களினுடைய சந்ததிகளிலும் அவர்களினுடைய நன்மையையும் சிறப்பம்சங்களையும் பின்பற்றக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு ஜனாசா தொழுகையை நான் தொலை வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.